ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேம் இஸ் தமிழ் கேமிங் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிட்டி ஸ்கேலியன் 2 கேம் பிளே சீரிஸ். நம்ம சேனலில் எப்படின்னா சிட்டி ஸ்கேலியன் கேம் பிளே மட்டும் யூனிக்காக போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிட்டி பில்டிங் கேம்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட சிட்டியோட ஒரு பேசிக் லுக்கு. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இந்த சைடு ஏர்போர்ட்டு, அப்புறம் இங்கே கொஞ்சம் என்ன சொல்கிறது, இங்கே கொஞ்சம் சிட்டிஸ் இருக்குது, நடுவில் ஒரு ஐலாண்டு, இந்த சைடு ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸு, அதே மாதிரி இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேறு இருக்குது. ஸோ லாஸ்ட் லைவ் பார்த்துருப்பீங்க, அதில் நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக இந்த ஹைவே இந்த இந்த சைடும் கனெக்ட் பண்ணி விட போகிறேன்ட்டு. ஏன்னா நம்ம அப்போ தான் இந்த சைடும் கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ரெசிடென்ஷியல் கொடுக்க முடியும். ப்ளஸ் இப்போ இந்த பக்கம் போகிறதுக்கும் ஒரு ஹைவே தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் இப்போது இந்த ஹைவே நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இந்த இப்போ இப்போதைக்கு 3 சைடு போகிற மாதிரி இருக்குது. ஸோ 4வது சைடாக இங்கே ஒரு பக்கம் வர மாதிரி, இந்த சைடு வர மாதிரி நம்ம இதை அப்டேட் பண்ணி விடணும். அதே மாதிரி இப்போது 2வது விஷயம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டு தான். இந்த ஐலாண்டோட ஹைவே சிம்பிளியாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் இப்போ நம்மளோட சிட்டி கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பெருசாகிக்கிட்டே போகுது. ஸோ இந்த ஐலாண்டோட லுக்கை திரும்ப மாற்ற போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்வேஸ் எல்லாம் வேறு பக்கமாக திருப்பி விட போகிறேன். இந்த சப்வேஸ் எல்லாம் வேறு பக்கமாக திருப்பி விட்டுட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு ஒன்று எடுக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு தான் இங்கே கனெக்ட் ஆகிட்டு திரும்ப இந்த ஹைவே கூடயும் ப்ளஸ் இந்த பக்கம் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் லைவில் ஏர்போர்ட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, ஏர்போர்ட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். பட் இதுக்கு பஸ் கனெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது கூட சப்வே கனெக்ஷன் கொடுத்துட்டு ப்ளஸ் இங்கேயே நமக்கு ரயில்வே கனெக்ஷன் ப்ளஸ் இங்கே இன்னும் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஐடியாவோடு தான் வந்திருக்கேன். வாங்க இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த சப்வே லைன் மாற்றி விடணும். ஓகே, எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மெட்ரோ இதுவரை வந்திருக்கு. ஸோ பேசாமல் இந்த லைனை பழைய லைன் இங்கே போயிட்டு இந்த லாஸ்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி வளைஞ்சி இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டுக்கு இந்த லைனை விட்டுடலாம். ஸோ இந்த லைனை நம்ம எடுத்துருவோம். தென் இங்கே இருக்க லைன் இப்போதைக்கு இப்படி போயிட்டு இப்படி ஒரு சுற்றிட்டு இங்கே நின்றுருக்கு. பட் இங்கே நடுவில் கொஞ்சம் ஃபெர்டைல் லேண்ட் இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. தென் இங்கே வேறு வெஜிடேஷன்லாம் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, இங்கே கூட ஒரு டிராக்டர் வேலை பார்த்துட்ருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லாம் இருக்குது. ஓகே, இதே கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்தோன்னா இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். தென் இங்கேருந்து ஒரு தனியாக ஒரு சப்வே லைன் ஒன்று போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாஸ் பண்ண வேணாம், கன்ஸ்ட்ரக்ஷன் தானே. கொஞ்ச நாளைக்கு இந்த லைனில் மெட்ரோ ஓடாது. மெட்ரோ சர்வீஸை ஸ்டாப் பண்ண முடியுமா? ஓகே, சூப்பரு. நம்ம இப்போ மெட்ரோ சர்வீஸை அவுட் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருவோம். பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், சப்வே லைன் இருக்குது. இதை டீஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு இப்போ மெட்ரோஸ் இந்த சப்வே லைன்ஸ் ஓடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சப்வே லைனை இந்த பக்கம் எடுத்து இந்த ஏர்போர்ட் பக்கம் கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே நமக்கு ஒரு ஹைவே வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே கொண்டு வந்துட்டு திரும்ப இங்கே கொஞ்சம் ஹைட் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துச்சுன்னா இங்கே மெட்ரோ ஸ்டேஷனு.
இப்போ பாருங்கள் புது லைன் வந்து புது சப்வே லைன் வந்து கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் இப்போ இந்த சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இந்த சிட்டியிலேருந்து அப்படியே ஒரு கர்வ் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு லைன் வந்துடுது. அதே மாதிரி ஆப்போசிட்லேருந்து ஒரு லைன் எடுத்து இது பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் போகுது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளோட பழைய சிட்டி லைன். ஸோ இப்படி போயிட்டு இங்கே இப்படியே ஒரு சுற்றிட்டு திரும்ப இந்த பக்கமாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த லுக் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு திரும்ப இப்படி கிராஸு திரும்ப இங்கே போயிட்டு இங்கே ஒரு பெரிய கர்வ் அடித்து இங்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு போகணும். ஓகே, இது வந்து ஏர்போர்ட் டு ஓல்டு டவுனுன்னு ஒரு லைன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வரதை வந்து ஏர்போர்ட்லேருந்து நியூ டவுனுன்னு மாற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து ஒரு ட்ரெயினும் ஓடவே இல்லை, பேசஞ்சர் 0ல் இருக்குது, யூசேஜும் வந்து 0ல் இருக்குது. ஸோ யாருமே வந்து ஏன்னா நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் இப்போதைக்கு வந்து யூசேஜ் சுத்தமாக கிடையாது. ஓகே, அந்த ஓல்டு டவுன் லைனையே வந்து நம்ம இன்னும் மாற்றி விடணும் கொஞ்சம். ஓகே, இதுதான் அந்த ஓல்டு டவுன் லைனு. ஸோ இது வந்து இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு போனாலே போதும். ஸோ இப்போது நம்ம வந்து பழைய லைன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே போகிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து மெட்ரோ இல்லாதனால இந்த பாசேஜை வந்து இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு நடந்தே போகிறதுக்கு வந்து இந்த பாசேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இங்கேருந்து இப்படி வந்து இந்த ஆஃபீஸ் ஜோனுக்கும் இப்படி போயிடுறாங்க. தென் இங்கே இருக்க ரெசிடென்ஷியலுப்பா எல்லாருமே இந்த பக்கமாக தான் நடந்தே வந்து எல்லோரும் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து அநேகமாக வந்து நம்ம இந்த மெட்ரோ லைன்ஸை வந்து எடுத்துவிட்டதால், அதாவது ஷட் டவுன் பண்ண அப்புறமா அந்த க்ரௌட் வந்து அப்படியே மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இப்படி வந்து இந்த பாசேஜ் வழியாக ஏறி அந்த சைடு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரத்தில் வந்து நம்மளோட சர்வீஸை வந்து ரெஸ்யூம் பண்ணணும். பாருங்கள், நம்மளோட பாப்புலேஷனும் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம வந்து அதாவது சப்வே வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுக்கிறதால பாப்புலேஷனும் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போது ஓல்டு டவுன்லேருந்து நமக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கான சப்வே லைனை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து இங்கே வந்து ஒரு நியூ லைன் ஒன்று போட போகிறேன். அது வந்து ஏர்போர்ட்லேருந்து இந்த நியூ டவுன் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஏர்போர்ட்லேயே கம்ப்ளீட் ஆகிடுது அந்த லைனு. இது வந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் டு நியூ டவுன் வச்சுக்கிறேன். இன்னும் டிஸ்ட்ரிக்ட்லாம் வச்சுருக்கோம், பட் இப்போதைக்கு அவசரத்துக்கு வந்து இந்த நேம்ஸே வச்சுக்கிறேன். ஓகே, பாருங்கள், நியூ டவுனில் வந்து பரவாயில்ல 11 ஸ்டாப் இருக்குது. ஓல்டு டவுனுக்கு வந்து 12 ஸ்டாப் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து தெரியும் எந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து இதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஓகே, நோ வெஹிக்கல்ஸா? ஓகே, வெஹிக்கல்ஸ் பத்தலையா? பஸ் போகிறதுக்கு வந்து வெஹிக்கல்ஸ் பத்தலையா? மேபி க்ரௌடு நிறையா ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பஸ்ஸுக்கு வந்து வெஹிக்கல்ஸ் தனியாக கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஐலாண்டை வந்து ரீஃபார்ம் பண்ணுற இது ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை நான் ஏன் முக்கியமாக இந்த ரீஃபார்ம் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணேன்னா, அந்த சப்வேயால் தான். அந்த சப்வே வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து செம ஹைட்டாக இருக்கு இல்லையா? ஸோ ஹைட்டாக இருக்கிறதால திரும்ப இந்த இடத்துல வந்து அந்த எலிவேட்டட் ஸ்டேஷன் போட முடியல. எலிவேட்டட் ஸ்டேஷன் போட்டாக்கா திரும்ப இங்கே ரோடு இடிக்குது, திரும்ப இங்கே இப்படி வரதா இருக்கட்டும். திரும்ப அதே மாதிரி இங்கே வந்து ஓவர் ஹைட்டில் இருந்ததுன்னா திரும்ப இங்கே இறங்கி இங்கே உடனே ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த டேர்னிங் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஐலாண்டை வந்து நான் வந்து ரீஃபார்ம் பண்ணணுன்னு முடிவு பண்ணுது. ஓகே, இப்போதைக்கு இந்த லைன் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டேன். இப்போ தான் ஒவ்வொரு ட்ரெயினாக டிஸ்பேச் ஆகிட்டுருக்கு.
ஓகே, இந்த ட்ரெயின் வந்து ஓல்டு டவுனுக்கு போகுது. நம்மளோட யார்டு வந்து நியூ டவுனில் இருக்கிறதால ஸோ இது வழியாக போயிட்டு ஏர்போர்ட் வழியாக தான் வந்து அது வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து போகிற பாத்து வந்து அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே போகலாம் நம்ம. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டேஷனே எங்கேயும் நிற்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இதுக்கு வேலை. ஏன்னா இந்த ட்ரெயினோட இது வந்து இங்கே எங்கேயுமே கிடையாது. ஓகே, அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்வெலாம் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கும். இனிமேல் அது வேகமாக போதான்னு பார்ப்போம். இல்லை, இப்படி தான் போகிறான். மேபி இவ்வளோ தான் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். நம்ம லைட்டாக ஸ்பீட் ஏற்றிக்கலாம். மக்கள் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நடந்து கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. பாருங்கள், இந்த சைடு அந்த சைடுன்னு ஃபுல்லாக நடந்தே கஷ்டப்பட்டுருக்காங்க, சப்வே ரூட் இல்லாமல். வாவ், செம்மையாக இருக்குங்க. ஸோ இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடுது, நிற்கவே இல்லை. ஓகே, பாருங்கள் நமக்கு வந்து ஏர்போர்ட் தெரியுது. ஸோ அந்த ஃபார்ம் லேண்டுக்கு மேலேயே நம்ம வந்து பில்லர் போட்டு இந்த சைடு எடுத்துருக்கோம். ஓகே, க்யூவில் நிற்கிதா. ஓகே, நம்ம இங்கேருந்து வந்து இந்த ட்ரெயினுக்கு மாறிக்கலாம். ஏன்னா மேபி இதான் ஃபஸ்ட்டு கிளம்போம். இதோ கிளம்பிடுச்சு. இதோ அந்த டவுனுக்கு தான் வந்து இப்போ போகணும். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போட்டிருந்தேன். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் மலை மாதிரி இருக்குது. ஸோ மலைக்கு மேலே மலையே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். திரும்ப இந்த ஹைவே கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து திரும்ப இந்த சப்வே வந்து இன்னும் ஹைட்டாக போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா வந்து இந்த பக்கமாக போட்டுனாக்கா இப்போ இங்கே எதனா எக்ஸ்டென்ஷன் பண்ணினா வந்து இங்கே ஒரு ஸ்டேஷன் ஒன்று வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணால் வந்து இங்கே எதனா ஒரு ஸ்டேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வர மாதிரி வச்சுட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மல் ஹைட்லேயே வந்துடுச்சு பாருங்கள். ஹைவே விட இது வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சது. ஓகே, இது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ரூட்டு நல்லா கர்வ் போட்டு சூப்பராக வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த சப்வே லைன் வந்து சூப்பராக கர்வாக வந்துருச்சு. இப்போது இதை வந்து ரீஃபார்ம் பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான் வந்து இப்போ இந்த ஹைவே வந்து எடுத்துகிட்டு வேறு மாதிரி நம்ம பிளான் பண்ணி போட போகிறோம். ஸோ பழைய ஹைவே வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ இங்கே இருக்கவங்களாம் எப்படி வீட்டுக்கு போனாங்கன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இங்கேருந்து ஒரு ஹைவே எடுக்கிறோம்.
ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்து ஹைவே ஒன்று எடுத்துட்டேன். இந்த சைடு வந்து திரும்ப ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து திரும்ப பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபுல் ஃபோக்கஸ் இந்த ஐலாண்டு போட்டுட்டு திரும்ப இந்த இன்டர்செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறது தான்.
கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து இந்த ஐலாண்ட் டெக்கரேஷனை முடிச்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், இங்கே வந்து ஜெயிண்ட் வீல் வச்சுட்டு திரும்ப உள்ளே கொஞ்சம் பார்க்லாம் வச்சுட்டு பார்த்தீங்களா, பார்க்கிங் இது வந்து கஸ்டம் பார்க்கிங் தான் வந்து நானே வந்து போட்டுட்டேன். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஜெயிண்ட் வீல்லாம் இன்னும் ஓப்பனே பண்ணலை, அதனால தான் வந்து க்ரௌட் எதுவுமே இல்லை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம் பேசாமல். ஓகே, அவுட் ஆஃப் சர்வீஸில் இருந்ததை வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஜெயிண்ட் வீல் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் இந்த இடம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், இந்த சைடு வியூவெலாம் வந்து பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாக அந்த பெடஸ்ட்ரைன் பார்த்து, அப்புறம் இந்த ட்ரீஸு, அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக கல், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜெயிண்ட் வீலு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது, பயங்கர அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த பக்கமாக இறங்கி வந்தாங்கனாக்கா இந்த டேமேஜ் ஆன இந்த கேஸ்ட்டில் கூட வந்து அவங்க பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி இங்கே வந்து சிட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்து எதுவுமே வந்து குறுக்க போடலை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே இந்த பக்கத்துலேருந்து இந்த சைடு மக்கள் வந்து நடந்து வர மாதிரி வச்சுட்டேன். ஸோ மக்கள் வந்து தேவைப்பட்டால் இந்த பெடஸ்ட்ரைன் பாத் வழியாகவே இப்போ வந்து நம்மளோட அந்த ஜெயிண்ட் வீல் பார்க்குக்கு ஐலாண்டுக்கு வந்து வந்துடுவாங்க. ஓகே, இப்போதைக்கு யாராவது வராங்களா? பாருங்கள், சிட்டி அப்பா பாருங்கள் நிறையா பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போது இந்த பாத் வழியாக தான் வந்து நம்ம ஐலாண்டுக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ சூப்பரு. ஓகே, நான் வந்து பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது 1-2 வெஹிக்கிள் தான் நின்றுட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் பார்க்கிங் வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதாவது இப்போது ஹைவேல இந்த சைட்லேருந்து வர வெஹிக்கிள்ஸ் வந்து கரெக்டாக இந்த ரவுண்டானாவில் இறங்கி திரும்ப உள்ளே வர மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெளியே போகிறதுக்கும் வந்து இந்த ரவுண்டானாவே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பக்கமும் போயிடுவாங்க, இப்படி வந்துடுவாங்க. திரும்ப இந்த லேன்லேருந்து உள்ளே வரவங்க பாருங்கள் இப்போ ஒரு வெஹிக்கிள் இங்கே வருதா. ஸோ இப்படி வந்து ஒரு யூட்டர்ன், ஓகே தேவைப்பட்டால் இந்த பக்கம் வருவாங்க, இல்லைனா வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிடுவாங்க. இவர் எந்த பக்கம் போகிறாரு? ஓகே, பார்க்கிங்கில் வந்து காரை வந்து பார்க் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கஸ்டமைஸ்டு பார்க்காக வந்து நானே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்தது. ஸோ அது பக்கத்தில் வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக போட்டிருந்தேன். இவன் பார்க்குக்குள்ளே வந்து காரை விட்டுட்ருக்கான். ஓகே, இது வந்து மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிளா? ஓகே, பார்க் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள். பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே பாருங்க, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பர்சன் வியூ போட்டிருக்கேன். நம்ம லவ் ஐலாண்டோட இந்த சைடில் இருக்கோம், தெரியுதா? பாருங்க, அந்த வாட்டர் டேங்க்லாம் இருக்குது. இதோ குறுக்க வந்து இந்த ஹைவே கிராஸ் ஆகுது. இந்த ஹைவேக்கு அந்த பக்கமாக இருக்குது நம்மளோட அந்த ஜெயிண்ட் வீலு. ஸோ இந்த ரவுண்டானா தான் சொன்னேன். ஸோ இப்போ வெளியே போகிறவங்க வந்து இந்த ஹைவேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த சைடு ஹைவேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம லவ் ஐலாண்டோட ஜெயிண்ட் வீல் இருக்குல்ல, ஸோ அந்த சைடோட என்ட்ரன்ஸு பாருங்கள். கஸ்டமைஸ்டு பார்க்கிங் வந்து சூப்பராக இருக்குது. மரம்லாம் இன்னும் அடுக்கி வச்சுட்டு, ஸோ இந்த ரவுண்டானால வந்து இப்படி கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தோன்னா பரவாயில்ல, துபாய் மாதிரியே இருக்குது பாருங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, டெசர்ட் மாதிரி, அந்த டெசர்ட் சாண்ட் கலரில் இருக்குது தரை எல்லாமே. ப்ளஸ் இந்த மாதிரி அங்கங்கே அந்த ரோடு, அப்புறம் இந்த போர்டு எல்லாமே வந்து பக்காவாக இருக்கிறதால கொஞ்சம் லுக் வந்து துபாய் மாதிரியே தெரியுது. ஸோ இது உள்ள அப்படியே வந்தோன்னா வந்து ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாக பெடஸ்ட்ரெயின்ஸ் நடக்கிற பாதை தான். பட் அதுக்கு இங்கே வந்து 2 வே ஒரு வெஹிக்கிள் போகிற பார்த்து தான் போட்டிருந்தேன். ஓகே, நம்ம இப்படியே வந்தோன்னா வந்து இதுதான் வந்து அந்த ஜெயிண்ட் வீலுக்கு போகிற பாத்து. ஸோ அங்கே தான் வரும். இது என்னது, ஆடு மேய்ஞ்சிட்ருக்கா? மாடு தனியாக ஒரு மாடு இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு.
ஓகே, ஜெயின்ட் வீல் வந்து அந்த பக்கம் இருக்குது. இது வந்து இந்த சைடு இருக்க தியேட்ரிக்கல் பார்க்கு. ஸோ இங்கே ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கனாக்கா இந்த ஸ்டேஜில் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து உட்கார்றதுக்கு இடம். ஓகே கைஸ், ஒருவேளை நம்ம வந்து ஜெயின்ட் வீல் கிட்டேயே வந்துட்டோம். பாருங்கள், வெயில் அப்படியே கண்ணை கூசுது. ஸோ ஜெயின்ட் வீலுக்கு வெளியே வந்து சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து என்ன சொல்கிறது, வர மக்கள் வந்து ஏறுறதுக்காக இங்கே ஸ்டேஜ் கூட போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக அந்த வீல் வந்து கரெக்டாக இப்படி போகிறதுக்குள்ளே டக் டக்குன்னு உள்ளே ஏறிடுவாங்க. இது வந்து அந்த வீலை இழுத்து கட்டி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போதைக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து லவ் ஐலாண்டில் ஜஸ்ட் இந்த சைடு இருக்கவங்க மட்டும்தான் யூஸே பண்ணிகிட்ருக்காங்க, வேறு யாரும் யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக இந்த சைடு ஹைவே கனெக்ஷனையும் முடிச்சுட்டு அந்த சைடு டக்குன்னு கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே வாங்க, நான் வந்து இப்போது இந்த ஹைவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஓகே கைஸ், இப்போ வந்து நான் சொன்னதெல்லாம் ஓரளவு முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து நம்மளோட சிட்டியோட ஓவரால் வியூ வந்து இதுதான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து புதுசாக ஒரு இன்டர்செக்ஷனு. ஏன்னா பழைய இன்டர்செக்ஷன் வந்து கொஞ்சம் கொச்சன்னு இருந்தது. ஸோ கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நான் வந்து கூகுள் இடத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டேன். இதோ பாருங்கள், இப்போது இந்த ரோட்டில் வர்றது ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்லேயே இப்படியே போயிடும். பட் இங்கே வர்றது வந்து இப்படி ஒரு சுற்றிட்டு இப்படி போகும். பட் எல்லாத்துக்குமே வந்து போகிறதுக்கு வந்து கரெக்டாக வழி வச்சுருக்கோம். இதில் வந்து இன்னும் ஏன் நிறையா வெஹிக்கிள்ஸ் வரலன்னா வந்து நம்ம இன்னும் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணல. ஸோ என்னோடய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இந்த ஹைவே கொண்டு போயிட்டு இந்த சைடு எதனா ஒரு ஊரோட கனெக்ட் பண்ணிடலான்ட்டு. ஏன்னா பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்து ஹைவேஸ் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது, 2 கனெக்ஷனும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து ஹைவே மட்டும் இருக்குது, இந்த பக்கம் ரயில்வே மட்டும் இருக்குது. பட் இந்த டைரக்ஷனில் இருக்க ஊருக்கு வந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைவே இருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏற்றி இந்த பக்கத்து ஊரோட கனெக்ட் பண்ணி விட்டோன்னா இந்த சைட்லேருந்தும் நமக்கு வந்து நிறையா டிராஃபிக் வரும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து இங்கே ஸ்ப்ளிட் ஆகி இப்போது இந்த சிட்டிக்கு போகிறது, அப்புறம் இந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் போகிறதுன்றது வந்து கரெக்டாக பிரிஞ்சு போயிடும். ஸோ அதுதான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதேமாதிரி பாருங்கள், இப்போ வந்து இது வந்து ஃபுல் ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. இந்த ஹைவே பார்த்திங்களா, செமையாக இருக்குல்ல. இங்கேருந்து அது வர வந்து ஃபுல் ஸ்ட்ரெயிட்டு. ஓமை காட், கூட்டங்க, சிறான கூட்டம். ஏன் இங்கே மொத்தமாக நிற்கிறானுங்க? ஏற்கனவே வந்து இந்த இடத்துல வந்து இந்த ரவுண்டானால வந்து பயங்கரமாக டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு லேனும் இந்த சைடு 2 சைடும் வந்து இப்படி உள்ளே வரது வெளியே போகிறது வந்து டேரெக்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 இங்கே ஒரு லேன் இங்கே ஒரு லேன் ஒன்று போட்டு விட்ருந்தேன். பட் இப்போ வந்து இன்னமும் கூட்டமாயிட்டுருக்கு பாருங்க. அதுவும் இந்த பெடஸ்ட்ரெயின்ஸ் இருக்காங்களா, இவங்க வந்து ரோட் கிராஸ் பண்ணுறதால தான் வந்து பயங்கரமாக டிராஃபிக்கே ஆகிட்டு இருந்தது. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த ரவுண்டானால் இந்த சைடில் அப்படியே இறங்கி இந்த சைடில் வெளியே வர மாதிரி அண்டர் கிரவுண்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க தெரியுதா. ஸோ இந்த பீப்புள்ஸ் எல்லாமே அப்படியே நடந்து இந்த பக்கம் ரோடு டிராஃபிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இதில் அண்டர் கிரவுண்டில் இறங்கி அப்படியே இந்த சைடு வந்து ஏறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் போட்டிருக்கேன். ஸோ இங்கே இறங்கி இங்கே ஏறுற மாதிரி. பட் ஸ்டில் இந்த இடம் வந்து டிராஃபிக்காக தான் இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? ஓகே, அங்கேருந்து அண்டர் கிரவுண்டில் வந்தாலும் திரும்ப இந்த இடத்துல வந்து க்ரௌடு இருக்குது பயங்கரமாகவே. ஓகே, இங்கே ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பெடஸ்ட்ரைன் பார்த்து ஒன்று போட்டிருக்கேன். ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. பட் இதில் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு வந்து வசதியாகவே இருக்குது. ஸோ இதை இங்கே போட்டுட்டு அந்த ரோட்டில் இருக்க பாத்தை வந்து எடுத்துருவோம். ஏன்னா இந்த இடம் பயங்கரமாக டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது இந்த சைடில் வந்து எல்லா ரோட் கிராசிங்கும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் போகிறவங்க கரெக்டாக இதில் ஏறி இந்த சைடு இறங்கிடுவாங்க. இப்போ அந்த பக்கம் போகணுன்றவங்க இதிலேயே அப்படியே இந்த பக்கமாகவே போயிட்டு இங்கே வந்து இறங்கிடுவாங்க. இங்கேயும் எனக்கு போகணுன்னு ஆசை தான். பட் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு பில்டிங் இருக்கிறதால அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, இந்த சைடில் வந்து இப்போதைக்கு இதால் தான் டிராஃபிக்கு. தென் ஓகே, இந்த இடத்துல வந்து பயங்கரமாக டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. இங்கே ஐயோ, இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பெடஸ்ட்ரெயின் சிட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பெடஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஃபுல்லாகவே வந்து கார் இல்லாமல் எல்லாருமே நடந்தே போகிறதால இங்கே வந்து கொஞ்சம் ஹெவியாக டிராஃபிக் ஆகுது. ஸோ நம்ம இங்கே ஒன்று போட்டு கொடுத்துட்டோன்னா வந்து எல்லோரும் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவாங்க.
ஓகே கைஸ், ஒரு வேளை நம்ம வந்து பெடஸ்ட்ரைன் பார்த்து வந்து அங்கங்கே போட்டாச்சு. ஸோ இப்போ அங்கங்கே இருக்க கிராசிங் வந்து எடுத்து விட்டுறேன். இப்போ வந்து நம்ம கணக்குப்படி வந்து இப்போ வந்து டிராஃபிக்கே ஆகக்கூடாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இங்கே வந்து சிக்னல் இருக்கா? சிக்னல் தேவையில்லை இந்த இடத்துல. ஓகே, சிக்னல் எடுத்தாச்சு. மேபி இப்போ சிக்னல் எடுத்ததும் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், அங்கே மூவ் ஆகினதும் இப்போது இங்கெல்லாம் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ பேர் பாருங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இப்போ வந்து இவ்வளோ நேரமாக ஃபுல் டிராஃபிக் பண்ணி விட்டுருக்காங்க. பாருங்க, அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து எவ்வளோ பேர் போகிறாங்க. நல்ல வேலை இதெல்லாம் முன்னாடியே போட்டு வச்சேன், இல்லைனா வந்து மொத்தமாக இப்போ தான் நம்ம பண்ணியிருக்கணும். கூட்டத்தை பார்த்தீங்களா இங்கே? ஸோ அதில் வரவங்க கரெக்டாக அப்படியே இதில் ஏறி வராங்க. இப்போ இங்கே இறங்கணுன்றவங்க இதில் இறங்கிப்பாங்க. மேபி இங்கே இறங்குறதுக்கு வந்து எதுவும் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு இங்கே நடுவில் எதுவும் ஸ்ட்ரீட்ஸ் எதுவும் போடலை. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் போட்டேன்னா வந்து கண்டிப்பாக இந்த இதுலேயும் இறங்கி யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இங்கே காலியாக இருக்கனால யாரும் வரலை இந்த பக்கமாக. பட் கண்டிப்பாக போடுவேன். ஸோ அது அப்படியே இருக்கட்டும், இந்த லைன் அப்படியே இருக்கட்டும். இங்கெல்லாம் பாருங்கள் நல்லா க்ரௌடு போகுது. இதில் இறங்கி திரும்பி அப்புறமா இந்த சைடு அப்படியே நடந்து போகிறாங்கன்னா இங்கே வந்தாக்கா திரும்ப இந்த சப்வேக்குள்ளே பூந்து போகிறாங்க. அப்படி எங்கே தான் நடந்து போகிறாங்கன்னு தெரிலங்க. அதே மாதிரி இந்த இன்டர்செக்ஷனும் போட்டிருக்கேன். இது வந்து சும்மா எனக்கு தோன்ற மாதிரி நானே ஜாலியாக போட்டுவிட்டேன். ஆனால் இதுவே ரொம்ப சிம்பிளாக நல்லா தான் இருக்குது. பட் இது வந்து என்ன சொல்கிறது, இப்போது ரெசிடென்ஷியல்லாம் பக்கத்தில் இருக்குன்னா வந்து அந்த இடத்துல வந்து இதை வந்து போட முடியாது. அங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஏதோ கொஞ்சம் இடம்லாம் காலியாக இருக்கிறதால ஓகேன்ற மாதிரி இருக்குது இந்த இன்டர்செக்ஷனு. ஏன்னா பாருங்கள், இங்கே ஒவ்வொரு இடமா அப்படியே நின்று தான் போகணும். ஸோ அங்கேருந்து இப்படி வந்தால் இப்போது இந்த ஹைவே வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் ஸ்ட்ரெயிட்டில் அப்படியே இங்கே வந்துட்டு திரும்ப இங்கே 2 இன்டர்செக்ஷன் இருக்குது. திரும்ப இங்கே வந்தாக்கா இந்த பூண்டு மாதிரி ஒரு இன்டர்செக்ஷனு. ஸோ இப்போ இதையும் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க போல். ஓகே, இதில் யூஸ் பண்ணுறாங்களா? ஓகே, இங்கே வந்து திரும்ப இப்படி வந்து இந்த பக்கமாக சிட்டிக்குள்ளே பூந்துட்டுருக்கானுங்களா? என்னங்க எவ்வளோ பெரிய லைனு! ஓ, அதுலேருந்து நேராக இதில் வராங்களா? பேசாமல் இதை இங்கே கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ கொஞ்சம் வெஹிக்கல்ஸ் வந்து டைரெக்டாக இங்கேயும் வந்துடும். ஓகே, ஐயோ திடீர்னு வின்டர் சீசன் வேறு வந்துருச்சுங்க. ஓகே, இந்த வின்டர் சீசன் முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஹைவே போட்டு வந்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஃபுல்லாக மலையாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த மலைங்களுக்கு நடுவில் அப்படியே அண்டர் கிரவுண்டில் வந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் போட போகிறேன். ஓகே, இது வந்து நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இங்கே இப்படியே போகுது, அப்படியே மலை மேலே ஏறி இந்த அண்டர் கிரவுண்ட் சப்வே உள்ளே பூந்துடுது. ஸோ இது உள்ளே பூந்துருச்சுன்னா அப்படியே மலைக்கு அந்த பக்கமாக அந்த சைடு கண்ட்ரியோ டிஸ்ட்ரிக்டோ அந்த பக்கம் என்ன இருக்கோ அங்கே போயிடும். ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஓகே கைஸ், ஒரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போது இந்த ஹைவேவும் முடிச்சாச்சு. ஸோ கரெக்டாக அந்த பனியும் வந்து போயிடுச்சு பாருங்கள். இந்த ஹைவே பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த சைட்லேருந்து அப்படியே இங்கே வந்து டனலில் வருது. டனல்லேருந்து அப்படியே வெளியே வந்தால் நல்லா வேகமாக வர வேண்டியதான். வேணால் இதில் வந்து ஒரு FPV ஒன்று போடுமா, ஃபஸ்ட் பர்சன் வியூ ஒன்று போடுறேன் பாருங்கள். ஓகே, இது வந்து நம்ம புதுசாக ஒரு பர்ன்லின்னு சொல்லிட்டு ஒரு இந்த சைடில் ஒரு ஊரோட வந்து ஹைவே வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைட்லேருந்து நம்ம வந்துட்டுருக்கோம். இப்போது என்ன இன்னும் நம்ம சிட்டியவே காணோம், ரொம்ப தூரத்தில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியும் ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, ஃப்ளைட்டு சூப்பருங்க, செமையாக ரவுண்ட் அடிக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த ஃப்ளைட்டு ரவுண்ட் அடிச்சுது. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ட்ரக்கில் போயிட்டுருக்கோம். ஐயோ, ஹைவேல கரடிலாம் போகுதுங்க, அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்போம் போல. இந்த சைடு ஃபுல்லாக ஒரே மரமாக இருக்குது. ஓகே, இந்த ட்ரக் வந்து எந்த பக்கம் போகுதுன்னே தெரில. ஆக்சுவலி இது வந்து இப்போ எந்த பக்கம் போனாலும் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு வந்து புது ரூட்டு தான் பாருங்கள். அது வந்து இப்போது அந்த சைடில் போனது வந்து இப்போது பிரிட்ஜெலாம் கிராஸ் இப்போச்சுல்ல. ஸோ அது வந்து நியூ டவுனுக்கு போகிறதுக்காக நம்ம போட்ட லைனோட பார்த்தது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுல, அந்த ஃபார்மிங் லேண்டு, மரம், அப்புறம் நம்ம சிட்டியில் போட்ட பில்டிங்ஸு சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த சப்வே லைனு. இந்த பக்கம் தாங்க ஏர்போர்ட்டு. பாருங்கள், ஃப்ளைட்லாம் தெரியுதுங்க. ஓகே, இந்த சைடு அப்படியே ஏறுறோம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, புதுசாக நம்ம பில்ட் பண்ண அந்த இன்டர்செக்ஷனுக்கு போக போகிறோம். இதில் ஏறி எந்த பக்கம் போகும்னு தெரியல, ஸ்ட்ரைட்டாக தான் போகுதா. ஓகே, நம்ம பர்ன்லின்ற அந்த ஊர்லேருந்து இந்த சைடு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கு பாருங்கள். இவ்வளோ நேரமாக அந்த இன்டர்செக்ஷன் உள்ளே தான் சுற்றிட்டுருக்கோம். செமையாக இருக்குங்க. ஓகே, இந்த வண்டி வந்து எங்கே போகுதுன்ட்டு தெரியல. அதாவது என்ன சொல்கிறது, இந்த சைட்லேருந்து வந்து இங்கே ஏர்போர்ட்டில் ஏறி இதில் போய் இப்படி சுற்றி இங்கே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தது. மேபி இந்த ஊருக்கு எங்கன்னா போகும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரக்கு. ஓகே, இதுதான் அந்த ட்ரக்கு, அதான் இந்த சைடு போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படியும் இந்த ஏர்போர்ட்டை வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து இந்த ரயில்வே ட்ராக்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து இந்த ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து இப்போதைக்கு மக்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்து இறங்கிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ட்ரெயின் வச்சு கொஞ்சம் இந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணோம். பட்டு இங்கெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா வந்து ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஹைவே இருக்குது, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து வீடுங்க, ஆஃபீஸ் ஜோனு நிறையா வந்துருச்சு. ஓகே, ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சிட்டி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் வந்துருச்சுங்க பாருங்கள். இன்னும் இங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டோன்னா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரி, ஆஃபீஸ் ஜோனு அதை மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டோன்னா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்களா, இது வந்து 2 டிஃப்ரெண்ட்டான ஹைவேஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். இது பாருங்கள். ஸோ இது வந்து இந்த சைடு போகுதுல ஹைவே. ஸோ அதில்
இன் அண்ட் அவுட், வெளியே உள்ளே போகிறது வெளியே வர்றது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது போட்டிருக்கான். இந்த ஹைவேயோட இன் அண்ட் அவுட்டுக்காக இதை வந்து வச்சுருக்கான். ஸோ இது பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி போயிட்டு இந்த ஹைவேயோட கனெக்ட் ஆகுது. இந்த ஹைவேயும் திரும்ப இந்த சைடும் கனெக்ட் ஆகிக்குது. ஸோ நமக்கு வந்து நிறைய யூசேஜ் இருக்கும். ஸோ அங்கேருந்து டேரெக்டாக வரவங்க வந்து டேரெக்டாக இப்படி உள்ளே வந்துடுவாங்க. வெளியே போகிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போது இதில் ஏறிட்டு இங்கே கூட வெளியே வந்துடலாம். இந்த பக்கம் வெளியே வரதுக்கு வச்சுருக்கோம், திரும்ப இந்த பக்கமும் வச்சுருக்கோம். ஸோ வெளியே வரதுக்கெலாம் வந்து பிரச்சனையே இல்லை, நிறையவே இடம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹைவே கூட இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் பாருங்கள். இங்கே வந்து ஏர்போர்ட் லைன் வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கா. ஸோ அதில் கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த பக்கத்தில் இருக்க மக்கள் வந்து இந்த ஹைவேல அப்படியே ஏறி இப்படி போகிறது, இல்லை இந்த பக்கமாக வந்து இந்த ஹைவேல ஏறி இங்கே வந்துட்டு அப்படியே இதில் ஷிஃப்ட் ஆகி அப்படியே இதில் போயிடுறாங்க, இந்த சைடு போகணுன்னு நினைக்கிறவங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த இன்டர்செக்ஷனில் வந்து ஏர்போர்ட் சைடில் வந்து அந்தளவுக்கு க்ரௌடே வரல. பட் இப்போ அந்த சைடு பேர்ன்லே கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரௌட் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயுமே வந்து வெஹிக்கிள் நிற்காமல் போகணுன்ற மாதிரி போட்டதால் வந்து டிராஃபிக் எதுவுமே இல்லை. பாருங்கள், அது பாட்டுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ஆங்கிள் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து டிராஃபிக்கே இல்லை பாருங்கள். ஸோ அது பாட்டுக்கு வருது, வர வெஹிக்கிள்ஸ் வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சைடெலாம் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ ஒரே ஒரு பாதையில் மட்டும் வண்டி போயிட்டு இருந்தது. இப்போ எல்லா பக்கமும் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து போகிற மாதிரி போட்டதால் இப்போ எல்லா பக்கமும் ஈக்குவலாக போயிட்டுருக்கு. பட் இங்கே இன்னும் டிராஃபிக்காக தான் இருக்குது. இங்கே ஏன் டிராஃபிக் ஆகுது? அதாவது இங்கே வந்தும் உள்ளே வரலாம், அதே மாதிரி இங்கே இங்கே வந்து இதில் உள்ளே வர மாதிரி தான் நம்ம வெளியே வச்சுருக்கோம். இங்கேருந்து சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி, இந்த ஹைவேலேருந்து இந்த சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து தனியாக எதுவும் கொடுக்கல. இந்த லைனில் இருக்கிறது தான் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வந்து யோசிக்கலாம், இந்த பக்கமாக எதனா ஒரு சப்வே ஒன்று பிரித்து திரும்ப அதை இந்த ரெண்டு சைடு கனெக்ட் பண்ணிட்டு இங்கே போட்டோன்னா வந்து அழகாக ரெண்டு சைடு வந்து எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து அக்சஸ் ஆகிடும். ஸோ எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து இங்கே போய் இப்படி திரும்பணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த ஏரியாவை கவர் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கேயே வந்துடும். ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி வீடியோவோட அப்டேட்டு. பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னா வந்து இந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா, பாருங்கள் இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐலாண்டு செமையாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டு செம்மையாக இருக்குது, பார்க்கிங்லாம் வச்சுட்டு. ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த ஐலாண்டு பார்க்குறதுக்கே. ஸோ இதோடு சேர்த்து நம்ம வந்து இந்த ரோடை வந்து கொஞ்சம் மாற்றி விட்டுருந்தோம். ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் போட்டிருக்கோம். இதுவும் வந்து நம்ம பார்க்காத மாதிரி ஒரு புது இன்டர்செக்ஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சைடு வந்தாக்கா இது ஒரு பெரிய இன்டர்செக்ஷனு, இதுவும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக போட்டிருந்தோம். அது போக இந்த மெட்ரோ ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த சப்வே கனெக்ஷனே வந்து கொடுக்கல. பட்டு இப்போ வந்து அந்த சப்வே கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணிவிட்டு அதே மாதிரி நமக்கு வந்து ஆயில் அண்டு ஸ்டோன் குவாரி வந்து கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா வந்து இப்பயே வந்து நம்ம பார்த்திங்கன்னா காட்டுறோம் பாருங்கள், இதோ இவங்களாம் இருக்காங்கள. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதாமா. அதாவது எல்லா ரா மெட்டீரியல்ஸும் வந்து இந்த ஆயிலு அப்புறம் இந்த ஸ்டோனு எல்லாமே வந்து வெளியூர்லேருந்தே இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காமா. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக அதெல்லாம் வந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொஞ்சம் குவாரிஸ்லாம் கொஞ்சம் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இன்னும் இந்த மேப்லேயே இன்னும் நிறைய விஷயம் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த சைடு அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஃபுல்லாக சிட்டியை வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரயில்வேஸ் லைன் வந்து இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி வந்து இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு ஸ்டேஷன் ஒன்று வைக்கலான்ட்டு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ரெடி பண்ணணும்.
ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த லைக் பட்டனை ஒரு வாட்டி தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி என்னோட சிட்டி ஸ்கைலைன் பில்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சினா வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற அந்த யூனிக்கான கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து சேரும் எல்லா அப்டேட்ஸும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரை பழைய வீடியோஸ் பார்க்காதவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே கைஸ், பாய்.